ஏழை விசஸ் பணக்கார கோலங்கள். ஒரு காட்டுல ஓடுற நதியோர பக்கத்துல ரிச் லுக்ல அழகாக கட்டியிருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரிச்சு காக்கா நின்னுக்கிட்டு வாசலை பார்த்துக்கிட்டு, நாளைக்கு வேற போகி பண்டிகை. என் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாசல் இருக்கு. எத்தனை புள்ளி கோலம் போடுறது? இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா பறவைகளோட கோலத்தை விட என் கோலம் தான் அழகா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே யூனிக்காவும் ஹைலைட்டாவும் இருக்கணும். அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற அந்த ரிச் காக்கா பக்கத்துல ஒரு மிடில் கிளாஸ் தோழியான புறா அங்க வந்திருந்தது. பண்டிட்டியாடி, நீ வான்னு கூப்பிட்டக்கு அப்புறமும் நான் வராம இருப்பேனாடி. அது மட்டும் இல்லாம நீ பணக்கார காக்கா, நான் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் புறா. அவ எப்படி இருக்கா? எவ அந்த ஏழை குருவி பத்தியா நீ கேக்குறது? ஆமாடி, அவளை பத்தி தான் கேக்குறேன். அவளோட தலையெழுத்து ஏதாச்சும் மாறுச்சா இல்ல ஒன்னும் அதே தலையெழுத்துல இருக்கா? அது ஒன்றும் மாறல, அவளோட தலையெழுத்து அப்படிதான். ஆமா, நீ வெளியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட வாசலை பார்த்துக்கிட்டே? ஒருவேளை உன்னோட வீட்டு வாசல் கீழே தங்கம் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு ஏதாச்சும் கனவு கிணவு கண்டியா சொல்லு. தங்கம் எல்லாம் எனக்கு எதுக்குடி? என் வீட்லயே எக்கச்சக்கமா இருக்கு தங்கம். ஆமா ஆமா, நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு போகி பண்டிகைல என்னுடைய பெரிய வாசல் முன்னாடி எவ்வளோ புள்ளி கோலம் போட்டா எவ்வளோ அழகா தெரியும்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. கோலங்கள் பத்தியெல்லாம் என்ன கேட்காத தாயே, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கோ. உன் மூஞ்சிக்கெல்லாம் கோலம் போட வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்ல வந்தது அந்த ஏழைக்குருவியாண்ட போன்னு. நான் போய் என்ன பண்ணணும்? நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவளை பக்கத்துல இருந்து இங்க அழைச்சிட்டு வர, சரியா? அவெல்லாம் வரமாட்டா. பார்க்கறதுக்கு வேணா ஏழையா இருக்கலாம், ஆனா அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே அதிகம். அதுல அவ கெட்டிக்காரி மற்றும் பணக்காரி கூட. அவளை புகழ்ந்து பேசுற வேலைலாம் இங்க வச்சுக்காத. அவனா எனக்கு பிடிக்காது. மரியாதையே நான் சொன்ன மாதிரி செய், அவ்வளோதான். அப்படி அந்த ரிச் காக்கா சொன்ன உடனே அந்த புறா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய் நேரா ஒரு மரத்தாண்ட எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியாத ஒரு வீட்டு பக்கத்துல போய் அந்த ஏழை குருவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தது. என்னடி மிடில் கிளாஸ் புறா, எப்ப கூப்பிட்டாலும் என் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், ஆனா திடீர்னு வந்து நிக்கிறேன். இன்னைக்கு என்ன கதை? அந்த ரிச் காக்கா உன்னை அழைச்சிட்டு வர சொல்லுச்சுடி, அதனால தான் வா கிளம்பலாம். அவ என்னை அழைச்சிட்டு வர சொன்னாலோ இல்ல கடத்திட்டு வர சொன்னாலோ நான் எல்லாம் அவளாண்ட வரமாட்டேன். நீ வந்த வழியாவே திரும்பி போயிடு. புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? இத பாரு குருவி, ரிச் காக்கா, நீ, நான், கழுகு, கொக்கு, நம்ம எல்லாரும் சிநேகிதிகள். நமக்குள்ள எதுக்குடி வம்பு? சரிடி, இந்த ரிச் காக்கா எதுக்காக என்ன கூப்பிட்டுச்சுன்னு கொஞ்சமாச்சு சொல்லு. நீ கோலம் ரொம்ப அழகா போடுவ, அதனால நாளைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஓஹோ, அது சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது நம்ம கூட நட்பா இருக்குமா? அதனால அதோட பேச்சை கேட்டு நான் எல்லாம் பண்ணணுமா? நீ அந்த ரிச் காக்காவோட பேச்செல்லாம் கண்டுக்காதடி. ஏன் மூஞ்சிய பாரு. என்னதானே அவ கூட்டிட்டு வர சொன்னா? ஒரு வேளை நான் உன்னை கூட்டிட்டு போகாம இருந்தா அந்த ரிச் காக்கா என்னை என்ன பண்ணுவான்னு பாரு. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த புறா அழுக ஆரம்பிக்கும். அந்த அழுகையை பார்த்த அந்த குருவிக்கு மனசு வருத்தப்பட்டு அந்த காக்காவை சந்திக்க கிளம்பி போகும். எப்படி இருக்க? எனக்கு நடி மகாராணி போல வாழ்ற. துன்றதுக்கு சோறு ஒழுங்கா இருக்குமோ இல்லையான்னு தெரியாது, ஆனா மகாராணி போல வாழ்றியாமா. இந்த மிடில் கிளாஸ் புறாவை வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டேன்னு முதல்ல அது சொல்லடி. பொங்கல் பண்டிகை வந்துருச்சுல. அட, அது நல்லாவே தெரியுமே எனக்கு. வரிசையா என்னென்ன பண்டிகை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா எதுக்காக கூப்பிட்ட முதல்ல அதை சொல்லுடி. நீ கோலம் எல்லாம் போடவே கூடாது. ஓஹோ, உனக்கு கோலம் போட வராதுல்ல? அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இந்த நக்கலை தான் குறைச்சிக்கோன்னு நான் சொல்ல வரேன். என்ன மாதிரி ஒரு பணக்காரி போடுற ரிச்சு கோலத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஏழைக்காரி போடுற கோலம் எல்லாம் தோத்துரும். அதை தான் நான் சொல்றேன். அப்படி அந்த ரிச் காக்கா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏழை குருவி அங்க இருந்து கிளம்பி போயிடும். மறுநாள்ல இருந்து பொங்கல் ஆரம்பிச்சு விட்டது. அந்த பணக்கார காக்கா தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி விதவித கலர்ஸோட கலர் கோலம் போட்டுச்சு. அப்படி ரொம்பவே அழகா அலங்கரித்த போட்டிருந்த கோலத்தை பார்க்க புறா, கொக்கு, கழுகு, கிளி இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அங்க. நண்பர்களே, என்னுடைய ரிச் கோலம் எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே ரிச்சா இருக்கு காக்கா. நல்லா இருக்கு ரிச் காக்கா. இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் வேலைக்குருவி போட்ட கோலத்தை பார்க்கலாம் வாங்க. அந்த விதமா சொன்ன உடனே அந்த ரிச் காக்காக்கு பயங்கர கோவம் வரும். என்னால வர முடியாது. அந்த ஏழைக்குருவி போட்ட கோலத்துக்கு முன்னாடி இந்த ரிச் காக்காவோட கோலம் தோத்து போயிடும்னு இந்த காக்காவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால வரமாட்டேன்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அந்த பணக்கார காக்காக்கு ரொம்பவே ஆக்ரோஷம் வந்தது. நான் தோத்து போயிடுவேனா? கிளம்புங்கடி. அந்த விதமா சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து அந்த ஏழை குருவியோட வீட்டுக்கு வரும் அந்த காக்கா.
எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாம நேச்சுரல் கோலத்தோட ரொம்பவே அழகா போட்டிருந்த அந்த கோலம் ரொம்பவே அழகா தென்படும். அந்த கோலத்தை பார்க்க வந்த அனைத்து பறவைகளும் ரொம்பவே ஆச்சரியத்தோட மற்றும் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த பணக்கார போட்ட கலர் கோலத்துக்கு முன்னாடி இந்த கோலம் ரொம்பவே பிடிச்சு போய் அப்போ உடனடியாக அங்க இருந்த பறவைகள் கை தட்டுவாங்க. அதை பார்த்து அந்த ஏழைக்குருவி சந்தோஷப்படும். ஆனா அந்த பொறாம பிடிச்ச பணக்கார காக்கா ரொம்பவே கோவத்தோட இருக்கும். நீங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க. பண்டிகை நாள் அதுமா உன்னுடைய தோழிகளை அந்த விதமா சொல்லாத காக்கா. விதவித கலரோட போட்ட என்னுடைய கோலம் பிடிக்கலையா? ஆனா எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாம வெறும் கோலத்துல வச்சு போட்ட இந்த கோலம் பிடிச்சதா உங்களுக்கு? சீச்சி. அந்த விதமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். ஆனா மத்த பறவைகள் எல்லாருமே அங்க அந்த ஏழைக்குருவியோட வீட்டுல சந்தோஷமா பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதை காக்காவின் 2ஆம் திருமணம். ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள கீர்த்தி கணேஷ் என்ற புருஷன் மனைவி காகங்கள் வாழ்ந்துட்டு வந்தன. ஆனா அவங்களுக்கு பசங்க இல்லாத காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சோகமாகவும் மற்றும் அவங்களுடைய வம்சம் அவங்க கூட அழிஞ்சிடும்னு ரொம்பவே வருத்தத்தோட கவலையா இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கீர்த்தி காக்கா, என்னங்க, நீங்க எனக்கு ஒரு வாக்கு தருவீங்களா? அட புதுசா வாக்கெல்லாம் கேக்குறிய என்ன கீர்த்தி? நம்மளுடைய மத்தியில இத்தனை காலமா இருக்கிறது இனி இருக்க போறதும் நம்பிக்கை தானே? ஆமாங்க, ஆனா எனக்கு என்னவோ எனக்கு உங்ககிட்ட இருந்து வாக்கு வாங்கணும் போல தோணுச்சு. நான் வாக்கு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பியா கீர்த்தி? ஆமாங்க, இருப்பேன். நான் சொல்ற வார்த்தை என்னையும் சந்தோஷப்படுத்தும் மற்றும் உங்களையும் சந்தோஷப்படுத்தும். அப்படியா? அப்ப நீ சொன்ன மாதிரியே நான் வாக்கு தரேன் கீர்த்தி. நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சரியா? அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தியோட கையில கணேஷ் வாக்கு தர்ற மாதிரி தன்னுடைய கையை வைப்பான் மற்றும் அதை பார்த்து கீர்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனா அதே நேரத்துல ஒரு குருவி அந்த காக்கா ஜோடிகள் இருக்கிற வீட்டாண்ட பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது அதோட வழியில புறாவை சந்திக்கும். கொஞ்சம் நில்ல குருவி. அப்படி அந்த புறா அந்த குருவியை தடுக்கும். அவங்க 2 பேரும் ஒரு மரத்தின் கிளை மேல உட்காருவாங்க. ஏண்டா குருவி, அந்த சந்திரன் 3 விட ரொம்பவே வேகமா பறந்து போயிட்டு இருக்க, எங்க போற? கீர்த்தி காக்கா கிட்ட போறேன்னா. அப்படி அவளுக்கு என்ன ஆச்சு? அட, அவ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாடி அந்த பைத்தியக்கார கீர்த்தி. அப்படி சொன்ன உடனே அந்த புறா ரொம்பவே ஆச்சரியத்தோட இப்படி கூறுச்சு. அட, என்னடி சொல்ற? நம்மளுடைய கீர்த்தி காக்கா தற்கொலை பண்ணிக்க நினைச்சலாம். ஏன்? அவளுக்கு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அவ பைத்தியக்காரி இல்லடி, நீ என்ன பைத்தியக்காரியாக்குற? அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்ற அளவுக்கு ஏன் ஐடியா கொடுத்த? அட, என்ன தாண்டி காரணம், என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயோ புறா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. முதல்ல நம்ம அந்த காகத்தோட வீட்டுக்கு போலாம், கூட வா. அப்படி சொல்லிட்டு அந்த குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். அதை பின்தொடர்ந்து புறாவும் பறந்து போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல கீர்த்தி காக்கா பூஜை என்ற காகத்தோட வீட்டுக்கு போகும். அங்க பூஜை காக்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்கும். பூஜை, நான் ஏன் உன்கிட்ட வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் உங்களுடைய புருஷனை விரும்புகிறேன் மற்றும் காதலிக்கிறேன். அதனால அப்படி கல்யாணம் ஆனவங்களை காதலிக்கிறது ரொம்பவே தப்புன்னு என்னை திட்ட வந்திருக்கீங்கன்னு புரியுதுக்கா. சொல்ல வந்த விஷயம் உண்மைதான் தங்கச்சி, ஆனா காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூஜா, அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்னால நம்ப முடியல அக்கா. அட, நம்பிதான் ஆகணும் தங்கச்சி. உனக்கும் எனக்கும் நம்பிக்கை ஏற்படணும் தான் நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே வாக்கு கொடுத்துக்கிட்டோம். அட, எனக்கு ரொம்பவே குழம்புதுக்கா. அட, இதுல என்ன குழம்புறதுக்கு இருக்கு? நீ கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடு. அதே நேரத்துல நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு நான் வாக்கு தரேன்ப்பா உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கைகளை முன் வைக்கும். அதை பார்த்து பூஜா காக்கா ரொம்பவே யோசிக்கும். நான் இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன், அதனால நீ அவரை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வா. அவர் என்ன சொல்லுவாரோ என்னவோ அக்கா. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத தங்கச்சி, நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்ட. அதனால நீ அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வா, நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கீர்த்திக்காக கிளம்பிடும். அதே சமயத்துல பூஜாவும் அங்கிருந்து பறந்து போகும். இதே சமயத்துல புறாவும் குருவியும் பல்லில கிளி தென்பட்ட உடனே அதையும் அழைச்சிக்கிட்டு கீர்த்தி காக்காவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தனியா கணேஷ் காக்கா மட்டும் இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே அந்த காக்கா, அட என்னாச்சு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? கீர்த்தி காக்கா எங்கன்னு? அவளா உணவை கொண்டு வர போயிருக்கா. என்ன அப்ப? கீர்த்தி காக்கா இப்ப மத்தியில உங்ககிட்ட வாக்கு ஏதாச்சும் வாங்கினாலா அண்ணே? ஆமா, என்கிட்ட வாக்கு வாங்கினா. ஆனா ஏன் இப்ப அது கேக்குற? என்னென்ன வாக்கு வாங்கினான்னு?
வாக்கு மட்டும்தான் தரணும்னு சொல்லுச்சு, அதனால வாக்கு கொடுத்தேன். ஆனா எந்த விஷயத்துக்குன்னு நானும் கேட்கல, அவளும் சொல்லல. ஆமா, என்னாச்சு? நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க என்ன? அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிற குருவி, புறா, கிளி தங்களுடைய மனசை அமைதியப்படுத்திக்கிட்டு, அட ஒண்ணும் இல்ல அண்ணன், உங்களை கொஞ்ச நேரம் டென்ஷன் படுத்தலாமேன்னு நாங்க அப்படி கேட்டோம். அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா கணேஷ் காக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பூஜா காக்கா வர்றதை பார்த்து ரொம்பவே படத்தப்படுவான். பூஜா, எதுக்காக இங்க வந்த நீ? தனியா இருந்தா அந்த கழுகு எப்ப என் மேல தாக்குதல் நடத்துமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால தான் இங்க வந்தேனா. இனி நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கணேஷ். இப்ப கிடையாது, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த கழுகு என்ன சாப்பிட்டுரும். அந்த விதமா பூஜா காக்கா கணேஷாண்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு கீர்த்தி காக்கா பறந்து வரும். மற்றும் அவங்களுடைய வீட்டு கூரை மேல உட்காந்து அவங்க பேசுறது எல்லாமே கேட்கும். கடைசியில அந்த பூஜா காக்கா கணேஷ் காக்காவை அழிச்சுக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும். எனக்கு இதான் வேணும். அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஃபேனுக்கு கயிறை கட்டி தற்கொலை பண்ணிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா ஃபேனுக்கு கயிறு கட்டி தற்கொலை பண்ணிக்கிட்ட கீர்த்தி காக்காவை பார்த்த உடனே பூஜா காக்கா பயங்கரமா சத்தமிட்டு அழுவா. அந்த இடத்துக்கு கிளி, புறா, குருவி வந்திருப்பாங்க மற்றும் ஜன்னலாண்ட நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்கிற கணேஷ் காக்காக்கு கீர்த்தி காக்காவோட கையில இருக்கிற காகிதம் தென்படும். உடனடியாக அந்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அன்புள்ள புருஷன் அவர்களுக்கு, நமக்கு பசங்க பிறக்க மாட்டாங்கன்னு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனை என் கிட்டதான் இருக்கு, உங்ககிட்ட இல்ல. நம்மளுடைய வம்சம் நம்மளுடைய அழிஞ்சு போக கூடாது. அதனால்தான் நீங்க பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. முதல் மனைவி உசுரோட இருந்தா இரண்டாம் கல்யாணம் செல்லாதுன்னு நான் குருவிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போகிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அப்படி அந்த லெட்டர்ல இருந்த எல்லாத்தையும் படிச்சு அங்க கணேஷ் அழுதுட்டு இருப்பான். இனி அங்க அழுதுட்டு இருந்த எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்து இறந்து போன கீர்த்தி காக்காவோட இறுதி சடங்கை முடிச்சிருவாங்க. கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கீர்த்தியை நினைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ தொடங்குவாங்க. இது இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.